அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளில் சிலவற்றை பார்க்கலாம். இன்று தமிழகம் மற்றும் உலகெங்கிலும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தமிழ் புத்தாண்டு விஸ்வா வசு ஆண்டானது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழ் புத்தாண்டானது தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு என்றும், கேரளாவில் விஷு ஆண்டு என்றும், பிற பகுதிகளில் வேறு பல பெயர்களிலும் வழங்கப்படுகிறது. கேரளாவில் மக்கள் விஷு ஆண்டை வரவேற்கும் விதமாக கடவுளுக்கு பல்வேறுபட்ட இனிப்பு பழங்களையும் பூக்களையும் சமர்ப்பித்து விஷு ஆண்டை வரவேற்பார்கள். அவ்வாறு செய்தால் கடவுளின் முழு அனுக்கிரகமும் கடவுளின் ஆசையும் கிடைக்கும் என்பதும், இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பது அந்த மாநில மக்களின் நம்பிக்கையாகும். அந்த நம்பிக்கையானது கேரளாவின் அண்டை பகுதிகளான தமிழகத்தின் நாகர்கோயில், கன்னியாகுமரி, தேனி போன்ற மாவட்டங்களிலும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கடவுளுக்கு கனிகளை வைத்து வழிபடும் வழக்கம் பரவியது. அந்த மாவட்டங்களிலிருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் புத்தாண்டு அன்று பல்வேறுபட்ட பழங்களை கடவுளுக்கு படைத்து வணங்கும் வழக்கமானது ஏற்பட்டது. இன்று அதிகாலையிலேயே மக்கள் எழுந்து நீராடி தங்கள் ஊரில் உள்ள கோயில்களுக்கு சென்று புத்தாண்டு சிறப்பிக்கும் விதமாக சிறப்பு வழிபாடுகளை செய்தார்கள். மேலும் தமிழகத்தில் உள்ள பிரபலமான கோயில்களில் மக்கள் கூட்டம் அலையென மோதியது. தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. முக்கிய தலைவர்களும் ஆன்மீக பெரியவர்களும் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வை தெரிவித்தார்கள். இன்று அடுத்த முக்கிய நிகழ்வானது நமது இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளாகும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளானது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாட்டில் சமூக நீதியை நிலைநிறுத்துவதற்காகவும், அடித்தட்டு மக்களின் நன்மைகளுக்காகவும், அவர்களுடைய அனைத்து மக்களின் உரிமைகளும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மக்களும் சட்டத்தின் முன் சமம், அனைவருக்கும் சம உரிமை, கல்வி, பதவி மற்றும் அனைத்து இடங்களிலும் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதில் முக்கிய பங்கு ஆற்றினார். அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு இந்தியரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றினார். அவருடைய தலைமையில் சட்டமானது இயற்றப்பட்டது. சட்டத்தின் முன் சாமானியர்கள் அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்கும் விதமாக அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய அரும்பாடானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையிலிருந்து அவருடைய அயராத உழைப்பினாலும் அவருடைய அறிவு திறமையினாலும் உலகம் போற்றக்கூடிய தலைவராகவும், இந்திய அரசியல் அமைப்பு மற்றும் சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராகவும் விளங்கினார். நாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்லாது, நம் இளைய தலைமுறைக்கு அம்பேத்கர் அவர்களின் அர்ப்பணிப்பையும், அவர்கள் திறமையை வளர்த்து கொண்டால் அம்பேத்கர் அவர்களைப் போல ஒரு திறமையான தலைவராக மாற முடியும் என்பதையும் நம் இளைய தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடின உழைப்பும், அர்ப்பணிப்பும், சமூக நீதிக்கு போராடக்கூடிய குணமும், சமூக முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பும் இருந்தால் மிகச்சிறந்த தலைவராக மாற முடியும் என்பது அண்ணல் அம்பேத்கரின் வளர்ச்சியை மற்றும் அவருடைய முயற்சிகளும் எடுத்துக்காட்டாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை அனைத்து தலைவர்களும் கட்சி பாகுபாடு இன்றியும் சமூக பாகுபாடு இன்றியும் அண்ணல் அவர்களுக்கு மதிப்பு மற்றும் பெருமை சேர்க்கும் விதமாக மாலை அணிவித்தும், அண்ணல் அவர்களினுடைய அர்ப்பணிப்பை மக்களுக்கு எடுத்து கூறியும் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சிறப்பித்தார்கள். இன்றைய நாளின் மற்றொரு நிகழ்வாக அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையே நடைபெறக்கூடிய வர்த்தக போரினுடைய தகவல் ஒன்று. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையே நடைபெறக்கூடிய வர்த்தக போரானது இரண்டு பெரிய பணக்காரர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஈகோ போன்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது, அல்லது இரண்டு பண்ணையார்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. யார் பெரியவர் என்பதை நிரூபிக்கும் விதமாக உள்ளது. அமெரிக்கா விதித்த வரியின் மூலமாக இவ்விரு நாடுகள் மட்டும் பாதிப்பதில்லாமல் உலகின் மற்ற நாடுகளும் பெரும் அவதிக்குள்ளாகின்றன. போன வாரத்தில் பங்கு வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது என்பதையும், மற்ற நாடுகளின் பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அறிவோம். இந்நிலையில் அமெரிக்காவும் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் நிலையில் ஏற்பட்டுள்ளது. எனவே அமெரிக்காவில் உள்ள
அமெரிக்கர்களே ட்ரம்ப் அவர்களின் இந்த பொருளாதார வரி விதிப்பு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சில நிகழ்வுகள் நடைபெறுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் சீனா அரிய தாதுக்கள் மற்றும் உலோகங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியுள்ளது. இந்த அரிய உலோகங்கள் மின்சார கார், இராணுவ தளவாடங்கள் போன்ற முக்கிய உற்பத்திக்கு அடித்தளமான பொருட்களாக விளங்குகின்றன. இதன் மூலமாக சப்ளை செயின் என்று அழைக்கப்படக்கூடிய விநியோக சங்கிலியானது பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது. இதனால் உலகின் மற்ற நாடுகள் பெரும் கவலையை அடைந்துள்ளன. இந்த நிலையில் சீனாவின் ஏற்றுமதியானது மார்ச் மாதத்தில் மட்டும் 12% அதிகரித்துள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வுகளுக்கிடையே ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு வரி விலக்கு அளிப்பதாக அறிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் ப்ராடக்ட் போன்றவற்றிற்கு வரி விலக்கு அளிப்பதாக ட்ரம்ப் அவர்கள் கூறியுள்ளதாக தெரிகிறது. வரி விலக்கு என்றால் முந்தைய வரியான 20% தொடரும் என்று அவர் கூறியதாக செய்திகள் கிடைக்கப்பெறுகின்றன. அவர் கூறுகையில் அனைத்து அடிப்படை பொருட்களுக்கும் சீனாவை சார்ந்திருக்க முடியாது என்றும் அடிப்படை பொருட்களை அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் கூறியதாக செய்திகள் மேற்கோள் காட்டப்படுகின்றன. இந்த வர்த்தக போரின் பின்விளைவுகளானது அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் ஐரோப்பா கூட்டமைப்பின் நாடுகளும் எவ்வாறு எதிர்வினை ஆற்றப் போகின்றார்கள் என்பதை பொறுத்து அமையும். நாமும் பொறுத்திருந்து இதனுடைய பின்விளைவுகளை என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம்.